சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் கூண்டோடு இணைந்த அதிமுகவின் முக்கிய தலைவர். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் அப்படி என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவின் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் அவர்களை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். அதாவது இப்போ விலகி இருக்காரு. அதற்கான காரணம் என்னன்றது முழுமைக்கும் பார்ப்போம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை நெருங்குவதால் மேலும் ஆர்வம் காட்டும் மற்ற கட்சிகள், அதாவது முக்கிய கட்சிகள் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் தேர்தல் களத்தில் புதிய அரசியல் வடிவமைப்புகள் உருவாகும் சூழல் நிலவுகிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் திமுகவில் இணையிறாரு அப்படின்ற செய்தி பிரத்யேகமாக கிடைத்திருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது. அவருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும். அதாவது அந்த தொகுதிகளில் அவர் வெற்றி பெறுவார். அது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து உரையாடி பேசி கொண்டிருந்தார். இந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணி தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டதோடு தொகுதி பங்கீடு குறித்து விவகாரத்தை பேசி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. இது முழுமைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலை இபிஎஸ் மீண்டும் முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற தனது நம்பிக்கையும் தெரிவித்து இருக்கிறார். அதாவது இந்த அரசியல் மாற்றம் மாநில அரசியல் சூழலில் மேலும் சூழலுக்கு மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கூட்டணி மாற்றங்கள் மற்றும் கட்சி தீர்மானங்கள் அடுத்த மாதங்களில் தமிழக அரசியல் களத்தை மிகப்பெரிய அளவில் மாறக்கூடியதாக இருக்கும். அதாவது திமுக தாங்க இந்த முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுகவில் இணையிறாருன்னா அதற்கு ஒரு பின் காரணம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் தெரிவித்திருக்காங்க. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. ஏனென்று பார்த்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், திமுகவில் போய் இணையிறாருங்கன்னா அப்படி அதில் ஒரு காரணம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த காணொலியில் இன்னும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.